சீர்காழி அருகே கொள்ளிடத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளித்ததால் ஒருவர் உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கீழவல்லம் கிராமத்தை சேர்ந்த ஆனந்தன் என்பவர் நெஞ்சுவலி காரணமாக காலை கொள்ளிடம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உறவினர்கள் இருசக்கர வாகனம் மூலம் அழைத்து வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருக்கு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார் என மருத்துவமனை சார்பாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தவறான சிகிச்சை அளித்ததால் தான் உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனை மூடக்கோரியும் மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மருத்துவமனை முன்பு கிராம மக்கள் உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் ஆனைக்கார சத்திரம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கொள்ளிடம் சீர்காழி இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் உடலை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். இதனையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இறந்த ஆனந்திற்கு மனைவி மற்றும் 2 மகள்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபனுடன் உங்கள் தவசி ரமேஷ். கொலைகளுக்கு நியாயம் வேண்டும். நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும். மருத்துவரை கைது செய், மருத்துவரை கைது செய். தமிழக அரசே சுகாதாரத்துறையை ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். கொள்ளிடத்தில் இயங்கி வரும் இல்லாமல் மருந்து வழங்கிய கொள்ளிடத்தில் இயங்கி வரும் விஷ்ணு மருத்துவமனை என்பது தொடர்ச்சியான தவறான சிகிச்சையில் இது போன்ற 9 நபர்களை உயிர் நீக்கம் செய்யப்பட்டு தவறான சிகிச்சை தான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விஷ்ணு மருத்துவமனையில் எனது ஊர் கீழவல்லத்தை சேர்ந்த அண்ணன் ஆனந்த் அவர்கள் அதிகாலை 7 மணி அளவில் மருத்துவமனைக்கு நெஞ்சுவலி காரணமாக வந்தார். ஆனால் அவர் வந்தபோதும் சிகிச்சைக்காக 1 மணி நேரம் மருத்துவமனையில் இருந்தால் 1 மணி நேரம் இருந்தும் சிகிச்சை நடைபெற்று கொண்டிருந்த போதும் அவர் ஒரு உயிர் இழந்த அரை மணி நேரம் கழித்து மருத்துவமனையின் மருத்துவர் வெங்கடேஸ்வரால் அவர்கள் மேல் சிகிச்சைக்கு இவரை நீங்கள் ஜிப்மர் தான் அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு, ஆனால் ரமணா படத்தில் உள்ள கதையை போல இறந்தவரை மேல் சிகிச்சைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி உடனிருந்த தம்பிகளை ஆம்புலன்ஸ் வரவழைத்திருக்கிறார். வரவழைத்தோடும் ஆம்புலன்ஸுடைய ஓட்டுநர் தான் சொல்லியிருக்கிறார், இவர் வெங்கடேஸ்வரா மருத்துவமனையிலே இவர் இறந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆகிவிட்டது. ஆனால் இந்த இறப்பை வெங்கடேஸ்வரா மருத்துவமனை என்பது அதை எங்கள்கிட்ட காட்டாமல் அவங்க செய்த தவறை மூடி மறைத்து இந்த படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இது மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட மருத்துவ அலுவலரும் இந்த தொடர்ச்சியாக இதமேல் உயிர் நீக்கம் செய்த இந்த மருத்துவமனையை இழுத்து மூடும்படி மாவட்ட நிர்வாக ஆட்சியரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இறந்தவர்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் கிடையாது. தினக்கூலி அவர் 2 பெண் குழந்தை தான் இருக்கிறது. 2 பெண் குழந்தை படித்து கொண்டு இருக்கிறார்கள். அரசு அவருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கொள்ளிடம் பகுதி கீழவளத்தை சார்ந்த ஆனந்த் என்பவரை உடல்நிலை சரியில்லை என்று காலையில் 7 மணி அளவில் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள். விஷ்ணு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது மருத்துவரின் மாமனார் 6ஆம் நிலையை படித்துள்ளார். அவர் தவறான மருந்தை எடுத்து டாக்டரிடம் கொடுத்து மருத்துவர் தவறான
முறையில் மருத்துவம் செய்து ஆனந்த் என்பவரை கொலை செய்துவிட்டார். இவரை போன்று 9 நபர்களை முன்பு கொலை செய்துள்ளார். இது அனைவரும் அறிந்த உண்மை. இவரை உடனடியாக கைது செய்யுமாறு மயிலாடுதுறை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.